ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா 1000 தடைகள் வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் பல்வேறு தடைகள கடந்து குறிப்பா சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டாலும் மே 15 திரையரங்குல வெளியான திரைப்படம் தான் கருப்பு. ஆர்.ஜே. பாலாஜி இயக்கி நடிகர் சூர்யா, த்ரிஷா மற்றும் பலர் இணைந்து நடிச்ச திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் இந்த நிகழ்ச்சி. வெல்கம் டூ த ஷோ. கதையோட துவக்கத்துல கேரளாவுல இருந்து இந்திரனும் அவருடைய மகளும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. தன்னுடைய மகள் ஆப்பரேஷனுக்காக வச்சிருந்த நகை திருட்டு போக, அத போலீஸ்காரர்கள் மீட்டு கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. ஆனா, அந்த கோர்ட் பேபி கண்ணன் அப்படிங்கிற வக்கீல் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்திரனையும் அவருடைய மகளையும் பேபி கண்ணன் பண மோசடி செய்றாங்க. இந்த நிலைய குறிச்சு கருப்பன் கிட்ட வேண்டுறாங்க. கருப்பனே இறங்கி வந்து பேபி கண்ணன் அப்படிங்கிற வக்கீல தோற்கடிச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி தராங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட மீதி கதை. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்கே நீதி. இந்த திரைப்படத்துல இந்திரன் கதாபாத்திரமும் அவருடைய மகளா நடிச்சிருந்த அனகாவும் இந்த திரைப்படத்துக்கான சரியான தேர்வு. குறிப்பா இந்திரன் கதாபாத்திரத்துல நடிச்சவரு ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆகியிருந்தாரு. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். மேலும் மன்சூர் அலிகான், ஜாஃபர் சதிக் மற்றும் பலர் அவங்களுடைய கதாபாத்திரங்களை சிறப்பா ஏற்று நடிச்சிருக்காங்க. என்னதான் த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலனாலும் இந்த திரைப்படத்தோட கதையில எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். மேலும் இந்த திரைப்படத்துல பேபி கண்ணன் என்கிற முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ஆர்.ஜே. பாலாஜி அதை சிறப்பாகவே செஞ்சிருந்தாரு. அவருடைய நகைச்சுவையான நடிப்பும் அப்பப்ப அவர் செஞ்ச சீரியஸ் டோனும் படத்துக்கு அவருடைய பங்களிப்பை மேலும் வலு செஞ்சதாவே இருந்துச்சு. இது என் இடம், என் கோட், கடவுளே வந்தாலும். இந்த திரைப்படத்தோட மிக முக்கியமான தூணா மாறி இருக்கிறது சாய் அபயங்கரோட இசைதான். சிலரை பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும்னு திரைப்படத்துல வர வசனம் மாதிரி இவரோட இசைய ஒரு தடவை கேட்டா பிடிக்காது, கேட்காமலும் இருக்க முடியாது. இந்த கருப்பு திரைப்படத்தோட எல்லா பாடல்களும் மெகா ஹிட் தான். ஒவ்வொரு காட்சிகளுக்கும் இவர் அமைத்த இசை திரையரங்கிலேயே கருப்புசாமியை உணர வச்சது மட்டும் இல்லாம அதன் வெளிப்பாடாக தான் சமூக ஊடகங்கள்ல கருப்புசாமி வந்து ரசிகர்கள் மேல ஆடுற காட்சிகளையும் நாம பார்த்திருப்போம். தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத முன்னணி நடிகர் சூர்யா. கடைசியா சூர்யாவுக்கு தியேட்டர்ல வெற்றி பெற்ற படம்னா சிங்கம் 2. ஆனா தற்போது வந்திருக்கிற கருப்பு திரைப்படம் அதுலயும் ஒரு படி மேல போய் வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த திரைப்படத்துக்காக சூர்யா பல ரிஸ்கை எடுத்திருக்காரு. என்னதான் கதையின் நாயகனாக சூர்யா இருந்தாலும் ஏற்று நடித்த கதாபாத்திரம் அவ்வப்போது வந்தாலும் அதுதான் இந்த திரைப்படத்தோட முழு பலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே ஏற்று சிறப்பா நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா சூர்யா கிளைமேக்ஸ்ல கருப்புனா ஆடுன தாண்டவும் பலருக்கும் சூர்யா பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத குறிப்பிட்ட மாதிரி. நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக கருப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது பக்கா கமர்ஷியல் படம் தான். இந்த படத்தோடைய முக்கியமான கதை முதல் பாதியிலேயே வந்துருச்சு. இரண்டாம் பாதி வெறும் காட்சி அமைப்புகளால் மட்டுமே நகர்ந்திருக்கு. அதுலேயும் குறிப்பா விஜயோடைய லியோ திரைப்படம் ரெஃபரன்ஸ், அரசியல் ரீதியா வைக்கப்பட்ட காட்சிகள் வெகு நேரம் பயணித்தாலும் முதல் பாதியில் இருந்த கதை வேகம் இரண்டாம் பாதியில இல்லைன்னே சொல்லலாம். கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? இந்த திரைப்படத்துல வரக்கூடிய வசனங்கள் நம்மள சிந்திக்க வைக்கும். குறிப்பா பேய்ங்கிற கதாபாத்திரத்துல ஏற்று நடிச்ச வசனங்கள் தற்போதைய காலத்துல நடக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம கண்ணு முன்னாடியே காட்டும். என்னதான் கருப்பு திரைப்படம் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில வெளியே வந்திருந்தாலும் சூர்யா ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா தான் இருந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்காக சூர்யாவும் தன்னுடைய மாடுலேஷனை மாத்தி நடிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய பாராட்டு. இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி கதாபாத்திரத்துக்கும் காட்சி அமைப்புக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை இரண்டாம் பாதியிலும் கொடுத்திருந்தா மேலும் கதைக்கு வலுவா இருந்திருக்கும். இருந்தாலும் கருப்பு திரைப்படம் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒன் டைம் வாட்சபிள் திரைப்படம் தான்.